தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். இயல்பான வெப்பநிலையை விட 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றோடு கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து 3வது நாளாக மீட்பு பணி. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 5 பேர் மாயமானதாக தகவல். தேடும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் தீவிரம். They are given very good care. So today the focus will be to find these 5 missing persons. So we are continuing the search and rescue operation. We have divided into 4 zones and equipments are there, cadaver dogs are there with us. So we have mobilized everything and we will be focusing on that. And we are trying to reinstate the transportation also. So once that is done, we will see further what actions are. வயநாடு கல்லாடியில் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உயிர் தப்பியது எப்படி? நிலச்சரிவை நேரில் பார்த்தவர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. நாங்கள் லாரிக்கு பின்னாடி இருந்தோம்னா எங்களை காப்பாற்றிருக்க முடியாது. லாரிக்கு இங்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து எங்களை காப்பாற்றிருக்கு, தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றிருக்கேன் எங்களை, அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் மேப்படி, நாங்கள் ஒய்ஃபு 2 பேரும் நின்றுருந்தோம். நின்றுருக்கும்போது நாங்கள் மட்டும் வந்தோம். பாக்கியால் என்ன ஆனாங்க இதானாங்க நான் பார்க்கல. வயநாட்டில் 2024ஆம் ஆண்டு நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு அருகே மீண்டும் நிலச்சரிவு. மாநில அரசின் எச்சரிக்கையையும் மீறி சுரங்கப்பணி மேற்கொண்டதால் ஏற்பட்ட பேரிடர். குஜராத்தின் சூரத் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தொடரும் மீட்பு பணி. குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். தொடர் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத்தின் சூரத் நகர். வாகனங்கள், சாலையோர கடைகள் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஜம்மு காஷ்மீரின் தோஹா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மழைக்கு மத்தியில் நடந்த திருமண நிகழ்ச்சி. மணமகளை கையில் தூக்கிச் சென்று திருமணச் சடங்குகளை நிறைவேற்றிய மணமகன். बिल्कुल अपना फर्ज निभा रहे हैं, क्या बात है।
மகாராஷ்டிராவின் பிம்ப்ரி சிஞ்ச்வாடி பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து. இடிபாடுகளில் சிக்கியுள்ள 16 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் குழுவினர் தீவிரம். மகாராஷ்டிராவில் கனமழையால் எரிவாயு நிரப்பும் மையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 3000 எரிவாயு உருளைகள். किती म्हणजे சென்னை ECR பாலவாக்கம் பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடை. முதல்வர் விஜயின் வீட்டுக்கு செல்லும் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். டெய்லி கரண்ட் போகுது, 2 ஹவர் 3 ஹவர் டெய்லி போகுது. இதை நான் வந்து ஏஐ போய் பார்க்கலாம் பார்த்தா ஏஐ அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன்றாரு. ஏஐ நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆஃப், டி நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆஃப், எல்லாமே வந்து சுவிட்ச் ஆஃப்னா யாருக்கிட்ட பதில் சொல்றது? எதுவுமே ரொம்ப கை புள்ளை வச்சு நடு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இதை விட என்ன நிலைமை வேணும்? சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு. நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்த முதல்வர் குழந்தைகளையும் கொஞ்சினார். ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ள கீழே உள்ளவங்களாம் வரோம். எங்ககிட்ட எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள CCTV கேமராக்களை சரிபார்க்கும் பணியில் காவல்துறை தீவிரம். முதல்வரிடம் பொதுமக்கள் நேரடியாக மனு அளித்து வரும் சூழலில் பாதுகாப்பு நடைமுறைகளில் கூடுதல் கவனம் செலுத்த முடிவு. இந்தியா கூட்டணியில் தவேகாவும் திமுகவும் இணைய வேண்டும். என் கருத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களே விமர்சிப்பார்கள் என திருமாவளவன் பேட்டி. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதல் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. தவேகா MLAவிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு போலீஸ் காவல். 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி. குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன். அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மாலையில் கையெழுத்திட வேண்டும். வழக்கை விசாரிக்கும் காவல் அதிகாரியின் முன்பாக ஆஜராகவும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்வி, கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடல். சமூக நீதித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய முதல்வர் விஜய் ஒப்புதல். சமூக நீதித்துறை ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர் வன்னியரசு பேட்டி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள்
எங்கள் துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றப்பட்டதால் பட்டியல் சாதிக்கான கவனம் நீர்த்து போகும் என விசிக எம்பி ரவிக்குமார் விமர்சனம். பெயர் மாற்றம் அந்த துறைக்கான செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாது என அமைச்சர் வன்னியரசு பதில். மக்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு தான் இது வந்து அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது வந்து பழங்குடியினர் துறையவோ வந்து மட்டுப்படுத்தாது. கரூரில் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை தருவதற்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் மனு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. இடைத்தேர்தல் வாக்கு வேட்டைக்காக மலிவான அரசியல் செய்வதால் முதல்வர் விஜயின் கரூர் பயணத்தை கடுமையாக விமர்சித்த சீமான். ககன்யான் திட்டத்தின் அடுத்த கட்ட சோதனை வெற்றி. மனிதர்களை பாதுகாப்பாக தரையிறக்கும் பாராசூட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. மெல்பர்ன் விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. மெல்பர்ன் நகரில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினர். இசைக்கலைஞர்களின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளையும் கண்டு ரசித்த பிரதமர் மோடி. யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பிரதமர் மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வேண்டும். லட்சக்கணக்கான மாணவர்களின் உழைப்பை மத்திய அரசு பாழடிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கோரி 12வது நாளாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம். 7 கிலோ எடை குறைந்திருப்பதாக பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவர்கள் அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கையின்படி திருத்தியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தில் குளறுபடிகள் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம். சாவர்கர் பற்றிய தகவல்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்வி. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்ற சாலை பேரணியில் முட்டை வீச்சு. பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறை தடியடி. காஷ்மீரின் குரேஷ் பள்ளத்தாக்கு பகுதியில் திடீரென உருண்டு விழுந்த கார். மலைச்சரிவில் புகைப்படம் எடுக்க சென்ற போது விபரீதம். நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு கூப்பே பெட்டியில் தேனிலவு கொண்டாடப்பட்டதாக சர்ச்சை. பலூன்கள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் வெளியான நிலையில் ரயிலின் டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம்.
உத்தரப்பிரதேசத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 13 கிலோ தங்கம், 9 கிலோ வெள்ளி, 1,62,00,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல். கர்நாடகாவில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா காவலர்கள் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 43 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்கம் பறிமுதல். ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளும் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியதால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம். எண்ணெய் வளமிக்க கார்க் தீவை கைப்பற்றப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை முன்னெடுக்கப் போவதாகவும் மிரட்டல். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்று இந்தியா கவலை. அமைதி காத்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூட ஈரான் அரசுக்கு அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தல். இனி இழக்க எதுவுமில்லை என்ற நிலையில் முழு மூச்சோடு அமெரிக்காவுக்கு பதிலடி தர வலியுறுத்தல். துருக்கியில் நாட்டோ கூட்டமைப்பு மாநாடு நடந்து வரும் நிலையில் உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். கார்கிவ் நகரில் குடியிருப்பு பகுதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். அசோவ் கடலில் பயணித்த 9 ரஷ்ய கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல். ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சி வெளியீடு. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் உடல் மாஷாத் நகரில் இன்று நல்லடக்கம். இறுதி ஊர்வலத்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி. பயனாளர்களுக்கான புதிய வசதியை அறிமுகம் செய்த எக்ஸ் தளம். வீடியோவை மறுபதிவு செய்ததற்கு பதிலாக எடிட் செய்து அப்லோட் செய்யும் வகையில் மாற்றம்.